எல்லாரும் மாப்பிள்ள படிச்சிருக்கணும், பெரிய வேலை பார்க்கணும்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. உன்னோட கனவு அந்த மெஸ்ஸ நடத்துறது தான். கடைசி வரைக்கும் அன்னபூர்ணி மெஸ்ஸ நடத்த நாங்க பார்க்க போற மாப்பிள்ள சம்மதம் சொல்லணும். எப்பவும் போல நீதாம்மா என்ன வழி நடத்தணும். ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு, நாம கிளம்பலாம். கேசவன் கிட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வரோம்னு சொல்லணும்ல நாம. கேசவா, டேய் கேசவா, எங்க போனான்னு தெரியல. எங்க போனாரு? டேய் கேசவா, நாங்க தமையந்திக்கு மாப்பிள்ளை பார்க்க போ. கேசவா, நீயும் எங்கயாவது வெளியில போறியா? சித்தி, மாமாவும் கூட வராரு போல இருக்கே. பாருடா, தான் ஆடாட்டாலும் தான் தசையாடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் போல இருக்கு. 1000 இருந்தாலும் சொந்த பேத்தி இல்ல, அப்படிதான் இருக்கும். வார்த்தையால அவன் எவ்வளவு வருத்தெடுத்தாலும் அவளுக்கு ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிக்கிறான் பாரு என் தம்பி. கேசவா, நீ குணத்துல ஒசந்து நிக்கிறடா. தமேந்தி, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இல்ல, நான் ஒன்னும் தசையெல்லாம் ஆடி பாசத்துல மாப்பிளைய பார்க்க வரல. இந்த ஒண்ணு நடந்து தொலைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இவ இந்த வீட்டுல இருக்க மாட்டான்ல, அதுக்கப்புறம் இந்த வீடு நல்லா ஆயிடும்ல. அதுக்குதான் நான் கிளம்பி வந்தேன். டேய் கேசவா, நானும் நீ என்னமோ கேரக்டர் சேஞ்ச் ஆயிட்டேன்னு நினைச்சேன்டா. இல்லடா, உன் கேரக்டரை நீ பக்காவா மெயின்டைன் பண்ற. நீ சூப்பர்டா, சூப்பர். கீப் இட் அப், கீப் இட் அப். சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். டேய் டேய் கிருஷ்ணா, டேய் கேசவனுக்கு முன்னாடி சீட் கொடுத்துரு, புரிஞ்சுதா? சரி சரி, அப்ப வாங்க கிளம்பலாம். நீ வாமா, 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 வா வா. வாங்க வாங்க. இந்த ஹோட்டல் தான் உனக்கு தெரியுமா? இந்த ஹோட்டல் தான், வாங்க. இடம் பெருசா இருக்குல்ல? வாங்க, தோ அங்க இடம் இருக்கு, அங்க உட்காரலாம். இங்க இடம் இருக்கு, வாங்க வாங்க வாங்க. எவ்வளோ பெருசு? பெரிய ஹோட்டலா இருக்கும் போல இருக்கே. இருக்காதா பின்ன? உங்க அண்ணன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பேசிருக்கேன்ல, இந்த மாதிரி பெரிய ஹோட்டலா தான் இருக்கும். என் பொண்டாட்டி ஒரு விஷயத்துல இறங்குனா அத கரெக்டா தானே பண்ணுவா. ஏய் மாதவி, எங்கடி நீ சொன்ன மாப்ள?
இந்த ஒரு நிமிஷம் சித்தி, இந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்றேன். ஆ. தமயந்தி, எந்த முடிவோடையும் நீ இருக்க வேணாம். வரட்டும், பாப்போம், பேசு. பிடிச்சிருந்தா அடுத்த கட்டத்துக்கு போவோம். இல்லன்னா நம்ம கிளம்ப போறோம். அவ்வளவுதானே? பெரியம்மா நான் இருக்கேன், பயப்படாத. சரியா? சரி பெரியம்மா. போன கொடு சைலஜா. பிரதர், இன்னில இருந்து நீ கல்யாண மாப்பிள்ளையாக போற. வாழ்த்துக்கள். இப்பதான் பொண்ணு பார்க்கவே வந்திருக்கோம், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? அண்ணா, அண்ணி உனக்கு சூப்பரா செட் ஆகுண்ணே, நீ ஒன்னும் கவலைப்படாதண்ணே. போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. பேசாம இருடா உன்ன. ஐயோ, 7 வாட்டி ஃபோன் பண்ணிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறா அந்த புரோக்கர். கல்யாண புரோக்கர்னா நமக்கு முன்னாடில வந்து இருக்கணும். இவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அவன் கல்யாண புரோக்கர் தானே, இல்லனா வீட்டு புரோக்கரா இருக்க போறான் அவன். ஐயோ சித்தி, நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? நானே அந்த புரோக்கர் ஃபோன் எடுக்கலன்னு டென்ஷன்ல இருக்க, நீ வேற நொய்யின்னு. அம்மா, நீ இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருமா. என்ன வர சொல்லிட்டு இப்படி பண்றாங்க? அவங்களா இருக்குமோ? அம்மா, ஒருவேளை இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ, நாம தேடுற மாதிரி இவங்களும் நம்மள தேடுறாங்களோ? ஏய் மாதவி, நீ யாருக்கும் ஃபோன் பண்ணாத. அங்க நிக்கிறாங்க பாரு, மாப்பிள்ளை குடும்பம் தான் நினைக்கிறேன். ஏண்டா, அவங்களும் நம்மள மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்கடா, அங்க பாரு. சரி வாங்க. நீங்க பொண்ணு வீடு பார்க்க வந்தவங்க தானே? ஆமா ஆமா. தரகர் நடேசன் இங்க வரேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனா அவரை காணோம். அதான் பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் நம்மளே மீட் பண்ணிட்டோமே, இனிமே எதுக்கு இப்ப மீடியேட்டர் எல்லாம்? இங்க பாருங்க, நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசுவோம். பை த வே, ஐ எம் நாயகி, கல்யாண பொண்ணோட பாட்டி. உட்காருங்க. மாப்பிள்ள, இவதான் என் பேத்தி, கல்யாண பொண்ணு. டேய் நலன், பொண்ண ஒரு தடவை நல்லா பாத்துக்கோடா. நீ என்கிட்ட கோபப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு பார்க்க வந்தா பொண்ண பாத்தரணும். ஒரு தடவை நல்லா பாத்துடு. தமயந்தி, மாப்பிள்ளைய பாத்தியா? இல்ல. என்னடி, ஒழுங்கா பாரு. எனக்கு வெக்கமா இருக்கு பெரியம்மா. பிடிச்சிருக்காமா? ஏய், ஒழுங்கா பாருடி. நீ சரியா பாக்கல, பக்கத்துல இருக்கிற வேற யாரையாவது கட்டி வச்சிட போறாங்க. சரி பாரு.
மாதவி புரோக்கருக்கு ஃபோன் பண்ணுமா. நான் ஏற்கனவே கால் பண்ணிட்டேன் மாமா. ஏதோ டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காரா, சீக்கிரம் வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருங்கன்னு சொன்னாரு. புரோக்கர் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? நாம பேசலாமே. ஆமா பேசலாமே. பையன் ஹோட்டல் நடத்துறதா சொன்னாங்க. உங்க ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? அம்மா என்னம்மா இவங்க? ஹோட்டலா? நல்ல பொண்ணு பார்க்க சொன்னா லோக்கல் ஏதோ பார்த்திருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஹோட்டலுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. ஹோட்டல் இல்லம்மா, ரெஸ்டாரண்ட். அப்படியா? சரி சரி சரி. சித்தி, நீங்க எதையாவது பேசி நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. மாப்பிள்ள டென்ஷன் ஆகுறாரு பாருங்க. மாமா வேற எப்ப சான்ஸ் கிடைக்கும் ஏதாவது பண்ணலான்னு சீரியஸாவே இருக்காரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். நமக்குள்ள பேசி என்ன ஆக போகுது? கல்யாணம் ஆக போறவங்க தனியா பேசிக்கட்டுமே. இல்லைங்க, எங்க குடும்பத்துல அதெல்லாம் வழக்கம் இல்ல. நான்லாம் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. கேசவா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் செவரேறி குதிச்சு போய் பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்த ஆள் தானே நீ? இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணுமா இல்லையா என்ன? 2 பேரும் போய் தனியா பேசிட்டுண்டா. அம்மா வேண்டாம்மா. அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்க வேண்டியதை கேளு, போய் பேசு. ஏ, உனக்கு என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ அதெல்லாம் இப்பவே பேசிடுறீ. என்ன, இதான் சரியான டைம். சரியா? போய் பேசுடா. மா நலன், எந்திரி. மா என்னம்மா? எந்திரி. உன்னையெல்லாம் நம்பி ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் தைரியமா பேசு. போ நலன், போடா, பேசு. போ போ. தமைந்தி, மாப்பிள்ள கிட்ட உன் மெஸ்ஸ பத்தி எல்லாம் தேவையில்லாம உளறி கொட்டாத. அவரா கேட்டா பெரிய ஹோட்டல் நடத்துறேன்னு சும்மா சொல்லி வை. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போ போங்கற, போ. ஹாய். 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 அப்புறம் அப்புறம் நீங்க இப்பதான் முறையா மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல, ஆனா இப்படி தனியா நின்னு பேசினதில்ல. அப்புறம் அப்புறம் என்ன என்ன பேசுறதுன்னே தெரியலையே. உங்களுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வரணும்னு ஆசை இருந்திருக்கும்ல. என்ன மாதிரி மாப்பிள்ளையை எதிர்பார்க்கறீங்க? இந்த மாதிரி ஒரு உயரத்துல, இந்த மாதிரி கண்ணோட, இந்த மாதிரி மீசையோட நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த மாதிரி கலர்ல, இந்த மாதிரி ஒரு ஹைட்ல, இந்த மாதிரி ஒரு கண்ணோட, ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கண்ணத்தோட. கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? ஏங்க, நீங்க சொன்னது சீரியஸ்னா நான் சொன்னது சீரியஸ் தானே? சரி. அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே என்னோட
வேலை தான் ஃபர்ஸ்ட் லவ். வீடு வேலை அவ்வளோதான் என் உலகமே. நான் பார்க்குற வேலையில் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து எப்படி முன்னேறிட்டே போகணும்னு தான் அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கும் அப்படிதாங்க. நான் செய்யற வேலையை அவ்வளோ நேசிச்சு ரசிச்சு செய்வேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்யலாம்ல? செய்யலாமாவா? கண்டிப்பா செய்யணும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது அப்படியே தொடர்ந்து பண்ணலாமே. நானும் நீங்க செய்யற எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு துணையா இருப்பேன். நாங்க வசதியான குடும்பம் கிடையாது, சாதாரண குடும்பம் தான். நல்ல வைஃப் வரணுங்கிறத தாண்டி பணமாவோ அந்தஸ்தாவோ எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. உன்னை கேட்கலாம்ல? கேளுங்க. உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என் அம்மா தான். ஏங்க, எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும். என்ன அண்ணன் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல? ஒரு நிமிஷம் இரு. பிரீத்தி, பேசுனது போதுமா இல்ல சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி விடிய விடிய பேசுற மாதிரி திட்டமா? அப்படியெல்லாம் இல்ல. வரேன் வரேன். சீக்கிரம் வா. சிஸ்டர், ஓகே போலாமா? சூப்பர் ஜோடி இல்ல? ஆமா ஆமா. இதோ வந்துட்டாங்க. ஏய், என்னாச்சு? பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? எதுக்கு சுத்தி வளைச்சு கேட்டுட்டு இருக்க? பையனை பிடிச்சிருக்கா இல்லையா? எதுவா இருந்தாலும் வார்த்தையில சொல்லு. என்ன பிடிச்சிருக்குல்ல? சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லுடா. அம்மா, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேமா. அதெல்லாம் முடியாது. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத சொல்லியே ஆகணும். முதல்ல அங்க கேளுங்க. அங்க பிடிக்கலன்னு சொல்லி பல்பு வாங்கிட கூடாதுன்னு பிரதர் முதல்ல அங்க கேட்க சொல்றாரு. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல இல்ல, மாப்பிள்ள அவர் வாயாலேயே சொல்லட்டும். கரெக்ட். அண்ணன் கொஞ்சம் சைலண்ட் டைப், பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாரு. பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையாங்கறத மாப்பிள்ளை வாயால சொல்லணும்ல?
மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னா கைய தூக்குங்க. ஏங்க இது என்ன ஸ்கூலா கையெல்லாம் தூக்க சொல்றீங்க? அண்ணன் கை தூக்கிட்டாரு. ஏற்கனவே ஓவரா ஆடுறாங்க. பொண்ணு வேற பார்க்க செம உஷாரா இருக்கா. வீட்டுக்கு வந்தானா நம்மள வச்சு செய்வா. ஏதாவது பண்ணி ஆகணுமே. இன்னைக்கே நல்ல நாள். இன்னைக்கே மத்த விஷயங்களையும் நம்ம பேசி முடிச்சிடலாம். ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கே எல்லாத்தையும் பேசிடுவோம். உங்ககிட்ட இருந்து நாங்க எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்கல. எங்ககிட்ட எல்லா வசதியும் இருக்கு. மகாலட்சுமி மாதிரி பொண்ணு இருக்கா. அவ எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும். மாப்பிள்ளையோட அம்மா வந்திருக்காங்க, தங்கச்சி, சித்தி, சித்தி பையன் எல்லாரும் வந்திருக்காங்க. மாப்பிள்ளையோட அப்பாவை காணுமே. அவர் வரலீங்களா? இவன் ஒருத்தன். பையனோட அப்பா எப்ப வருவாரு? இல்ல, எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவருக்கு ஓகே தான். அது சரிங்க, பையனுடைய அப்பா அவருடைய சம்மதம் முக்கியம் இல்லையா? அவரு நேர்ல வரமாட்டாரா? சார், எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். நல்ல அவங்க எடுக்கிறதா முடிவு. பையனுக்கு அப்பா இருக்காருல்ல?